நோன்பு. அல்லாஹுவே ஃபஜ்ரிலே இருந்து மக்ரிப் வரை அவன் உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அவன் வீட்டில் அவனுக்குரிய உணவுகள் இருந்தும் அல்லாஹுவே நீ கடமையாக்கிய இபாதத் இந்த இபாதத் எனக்கு விருப்பமானதையே நோன்பினுடைய பகல் நேரத்தில் நீ தடுத்தாய் என்பதற்காக வேண்டி நான் அதை ஹராமாக்கினேன். அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூட என்னுடைய ரப்பு தடுத்தான் என்பதற்காக வேண்டி ஹராமாக்கிய நான் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை பெருநாள் தினத்தில் செய்வேனா? அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராம் என்று பட்டியலிட்ட அந்த காரியத்தை ஒரு நோன்பாளி செய்வானா? செய்ய மாட்டான். அப்படி நோன்பை பேணிய அந்த மக்களுக்கு நோன்பு வந்து பேசுகிறது மறுமை நாளில். அல்லாஹுவே என்னை பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான். தேவைகள் இருந்தும் அவனுக்கு பல்வேறு வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தும் ரமலானுடைய மாதத்தில் என்னை பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான். ஆகவே அவனுக்கு நீ எனது பரிந்துரையை ஏற்று பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று பேசுகிற இபாதத் இந்த நோன்பு.